ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிளாக குயிக்காக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சுக்கொண்டு, அதாவது குறைந்த அளவிலான பொருட்களையே வச்சுக்கொண்டு ஒரு பிரியாணி, சூப்பரான பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்டு வயிறு நிரம்பக்கூடிய மாதிரியான ஒரு பிரியாணி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்குரிய அளவு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி, 3 க்ரீன் சில்லி, கொத்தமல்லி காக்கட்டு, புதினா இலை காக்கட்டு, தயிர் ஒரு 80 ml, ஆயில் 80 ml அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுவும் கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜிஞ்சர் 2 டேபிள் ஸ்பூன், அதோட டபுளாக இருக்கணும். அண்ட் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், இவ்வளவும். மற்றது ரைஸ் 400 கிராம், சிக்கன் 400 கிராமும் போடலாம், 500 கிராமும் போடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வருமன்றதால தண்ணி ஒரு 300 ml எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே முதல்ல க்ளீன் பண்ணி முதல்ல நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த தம் பிரியாணி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி, புதினா இலை, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வைக்கணும். க்ரீன் சில்லி அப்படியே நாங்கள் போடலாம். தக்காளி பிடிக்காதவங்க அதுக்கு பதிலாக கேர்ட் கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளலாம். பிரியாணி செய்கிறதுக்குரிய பாத்திரம் நல்ல வெயிட் உள்ளதாக இருக்கணும். அலுமினிய பாத்திரம் இருந்தால் அதுக்குரிய பிரியாணி பாத்திரம்னு சொல்லி இருக்குது, அது யூஸ் பண்ணினீங்கன்னா ஈஸி. நான் யூஸ் பண்ணுறது நல்ல வெயிட்டான பாத்திரம். ஸோ மூடியுமே வெயிட்டாக இருக்கும். அந்த ஹோல் மட்டும் நான் க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒயிலை போட்டுட்டு அதுக்குள்ளே ஸ்டார் அனீஸ், பிரியாணியில் வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். அந்த டைமில் நாங்கள் அரிசியை நல்லா கழுவி அதை அலசி எடுத்துட்டு அதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்கணும். ஸோ இங்கே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கு பிறகு கொத்தமல்லி இலையை போட்டு அதை ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கிட்டு அதுக்கு பிறகு புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கணும். இது ரெண்டுமே வதங்கினதுக்கு பிறகு பச்சை மிளகாயை போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு காஷ்மீரி சில்லி பவுடரை போட்டு வதக்கணும். ஸோ இதை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட முன்னம் வதக்கினீங்கன்னு சொன்னால் அந்த பிரியாணிக்குரிய கலர் சூப்பர்பாக வரும். ஸோ இதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுக்கணும். ஸோ வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தயிரை நாங்கள் ஆட் பண்ணணும். தயிரையும் ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலரே பார்க்கும்போது சூப்பர்பாக இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வதங்க விடணும். ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை விட்டு அதை ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடணும். 10 மினிட்ஸுக்கு நல்லா கொதித்ததுக்கு பிறகு திருப்பி நாங்கள் ஃப்ளேமை லோ ஆக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 மினிட்ஸுக்கு கொதிக்க விடணும். அந்த கேப்பில் இங்கால அரிசி அவியறதுக்கு தண்ணியை விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி நல்லா மசிஞ்சு எல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் சிக்கனை அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் விடணும். அந்த டைம்லேயே நாங்கள் அரிசி இங்கால ஊற வச்சுருந்த அரிசியை அங்கே தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அதையுமே அதில் போட்டு அதையுமே ஒரு 2 மினிட்ஸுக்கு நாங்கள் அவிய விடணும். ஃபுல்லாக அவியக்கூடாது, ஏன்னா இது தம் போட போகிறபடியால். இப்போ அரிசி 2 மினிட்ஸ் அவிஞ்சதுக்கு பிறகு அதை இறக்கி அந்த தண்ணியை நாங்கள் வெளியில் ஊற்றாமல் அதை ஒரு டிஷ்ஷுக்கு எடுத்து வைக்கணும். ஏன்னா அந்த தண்ணி எங்களுக்கு தம் போடும்போது சப்போஸ் தண்ணி காணாட்டிக்கு அந்த தண்ணியை தான் நாங்கள் மேலே விட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். எங்களை சிக்கன் போட்டு நல்லா கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த சிக்கனை ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் அவிய விடணும். அவிய விட்டுட்டு அந்த உப்பு மற்றது புளியெல்லாம் என்ன மாதிரி ஓகேயா இருக்கான்னு சொல்லி நாங்கள் அந்த டைம் தான் செக் பண்ணி பார்க்கணும். காணாட்டி அந்த டைம் உப்பு ஆட் பண்ணலாம், இல்லாட்டி புளி காணாட்டி நீங்கள் லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த அவிஞ்ச அரிசி இருக்குது தானே, அதை இதில் மேலே போட்டுட்டு மெதுவாக நாங்கள் அப்படியே நல்லா கிளறக்கூடாது, அது உடைஞ்சிரும். ஸோ மெதுவாக உள்ளுக்க போட்டுட்டு அது தண்ணி காணாட்டிக்கு தண்ணியை இந்த அரிசி அவிஞ்ச தண்ணியை மேலே விட்டுட்டு அதை ஒரு 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புகையெல்லாம் வரும், உங்களுக்கே தெரியும். ஓகே, இது கரெக்டான டைமாக இருக்குன்னு சொல்லி அந்த டைம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர்பாக பிரியாணி வந்திருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் தன்னைப்படி கிளறக்கூடாது, இந்த சைட்டால் தான் அதை கிளறி எடுக்கணும்.
ஸோ அதையும் மாற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் பச்சடி செய்வோம்னு சொல்லி கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே உப்பையும் போட்டு தயிரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதோடு வந்து எக்குமே அவிச்சிருந்தேன். ஸோ அந்த எக்கையுமே எடுத்து வச்சுட்டு பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பர்பாக வந்துருந்துச்சு. ஸோ குறைஞ்ச அளவிலான பொருட்களை வச்சுக்கொண்டு ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி வந்து அந்த பிரியாணின்ற அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கட்டாயம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்டில் போடுங்க எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லி. ஆல்ரெடி இது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.